கரெக்டா கேட்கறதா மைக்கு? சரியா இருக்கா? குருபியோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். தியாகராஜருடைய இந்த மாசமே அவருக்கு உரித்தானது அப்படின்னு சொன்னா தப்பில்லை. இந்த மும்மூர்த்திகளுக்கு உரிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் 3 பேருக்குமே நம்முடைய இந்த தேவார திவ்ய பிரபந்தங்கள் அதுலேருந்து அவ என்ன ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்குமா அவ போய் அங்க இருக்கிற விசேஷங்களை இந்த கிருத்திகள்ல நமக்கு அழகா கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ரீ கணபதினி அப்படிங்கிற கீர்த்தனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லா பஞ்சரத்னத்துக்கும் முன்னால நீங்க கேட்கிற ஒரு நல்ல எல்லாருக்கும் பிரபலமாக இருக்கிற ஒரு கீர்த்தனம். ஆனா இந்த கீர்த்தனம் பிரகலாத பக்தி விஜயம் அப்படிங்கிற சங்கீத நாடகத்துல வர்ற கீர்த்தனம். அதுல நர்த்தன கணபதியாக கணபதியே ஆடிண்டே பாடுற மாதிரி ஒரு கேரக்டர் அதுல சிருஷ்டி பண்ணியிருக்கார். தீத்தளாங்குமணி வெடலின அப்படிங்கிற அந்த ஜத்தியம் அதுல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த சங்கீத நாடகங்கள்ல இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம் என்ன, ஒரு ரூல் என்னங்கிறத தியாகராஜர் நமக்கு எப்படி காமிச்சிருக்காருன்னா, முதல்ல இருக்கிற ஒரு மங்களமாக இருக்கக்கூடிய ஒரு ராகத்தை எடுத்துட்டு கணபதி ஸ்துதியாக எந்த ராகம் இருக்கோ அதே ராகம் தான் கடைசியில மங்களமாக வரும். பவமான மங்களம் இருக்கேன், அதுவும் இந்த பிரகலாத பக்தி விஜயத்துல இடம்பெற மங்களம் தான். அதே மாதிரி நௌகாச்சரித்திரத்திலையும் சுருட்டி ராகம், இதுல சௌராஷ்டிர ராகத்தை அவர் யூஸ் பண்ணியிருக்கார். அதுல சுருட்டி ராகம் ஆரம்பத்துல வரும், அதே மாதிரி கடைசியில மங்களமாக வருதும் சுருட்டி ராகமே. கனராக பஞ்சரத்னம் நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கோம். அந்த கனராக பஞ்சரத்னம் உருவாறதுக்கும் ஒரு கதை இருக்கு. தியாகராஜருடைய காலகட்டத்தில், அதாவது 18th century, அவருடைய பிறப்பு 1767 up to 1847 அந்த காலகட்டம். அப்போ அந்த 18th centuryல ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு உருப்படி வகை என்ன அப்படின்னா தான வர்ணமும் பத வர்ணமும். நாட்டியத்துக்கு ஏற்ற வர்ணங்கள் பத வர்ணங்கள். அதே மாதிரி தான வர்ணங்கள் அப்படின்னு சொன்னா தானம் பாடக்கூடிய ஃப்ரேசஸ் எல்லாம் நிரம்ப இருக்கக்கூடிய வர்ணங்கள் தான வர்ணங்கள். அதுதான் அதுக்கு தான வர்ணம்னே பேர். அப்படிங்கிற ஃப்ரேசஸ் வரக்கூடிய அந்த தானம் பாடுறது, கனம் பாடுறது, தானம் பாடுறதுங்கிறதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல மும்மூர்த்திகளுக்கு முன்னால இருந்த ஸ்டேஜ்ல ஒரு கச்சேரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று கோவில்கள்ல இந்த புறப்பாடு நாகஸ்வரம் வாசிக்கிற ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கு. கச்சேரிகள் எங்க நடந்ததுன்னா கோர்ட்ஸ் இல்லையா, மன்னர்களுடைய அவைகள்ல, அந்த ராஜாக்களுடைய சபைகள்ல இருந்த முக்கியமான அந்த அந்த
கோட் வித்வான்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த வித்வான்கள் 300-365 பேர்கள் இருந்திருக்காங்க சபைகளில். அநேகமாக அவளுக்கெல்லாம் பாடுறதுக்கு வருஷத்தில் ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அங்கே பாடப்படுற விஷயங்கள் என்னன்னா ராகந்தானம் பல்லவி. ராகந்தானம் பல்லவி பாடுறதா ஒரு வித்வத் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அப்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனால் அப்போ பாடின ஒரு பல்லவிகள் எல்லாம் வெளியில் இருக்கிறத விட இப்போ சுத்தி ஜாஸ்தி வச்சுக்கணும். 4 களை 8 களை 16 களை இந்த மாதிரி உண்டான விஷயங்கள் தான் அவள்லாம் பாடியிருக்கா. ஒரு என்ன வித்வான்கள் இருக்கிற சபை, ராஜா இருக்கிற சபை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவர் இல்லைங்கிறத அவள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வருஷம் ஃபுல்லாக அவள் ப்ரிப்பேர் பண்ணி பாட வேண்டிய ஒரு நிலையில் அவள் இருந்திருக்காங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் அவருடைய கூட இருந்த வித்வான்கள் எல்லாம் அந்த சிஷ்யர்கள்ட்ட சொல்லியிருக்கா, என்ன உங்கள் வாத்தியார் உங்களுடைய குரு ஒரு வர்ணம் கூட கம்போஸ் பண்ணலையே அப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் ரொம்ப மரவர்த்தம் வந்து தங்களுடைய குரு தியாகராஜ சுவாமிகிட்ட சொல்லியிருக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு வர்ணம் கூட பண்ணலைன்னு எல்லாரும் எங்களை சொல்கிறா அப்படின்னு சொன்னப்போ அப்போ தான் இந்த அருமையாக இந்த 5 பஞ்சரத்னங்களை கனராகம், அதுவும் ஒரு கனராகம் அப்படின்னு சூஸ் பண்ண வேண்டிய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீணையில இந்த 5 கனராகங்களை ராகம் வாசித்து தானம் வாசிக்கிற ஒரு பద్ధதி இன்னைக்கும் இந்த காரைக்குடி பாணியில நீங்க கேட்டேன்னாக்கா எந்த 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 கீர்த்தனம் அவர்கள் மெயினா எடுத்துட்டா கூட இந்த 5 கனராகங்களை வாசிச்சு இந்த தானம் வாசிப்பா. இந்த 5 நாட்ட கௌள ஆரபி வராளி ஸ்ரீங்கிற இந்த 5 ராகங்களை அவ வந்து அந்த தானம் வாசிக்கிற ஒரு பద్ధதி உண்டு. அப்போ அந்த ராகங்களை அவர் எடுத்துட்டு இந்த கனராகங்களை எடுத்துட்டு இது கனபஞ்சகம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வரமும் சாகித்யமும் வரக்கூடியது. ஏன்னா அந்த காலத்து அந்த தான வர்ணங்களுக்கு சாகித்யம் இருந்ததோ இல்லையோ பதவர்ணங்களுக்கு இருந்தது. ஏன்னா பதவர்ணம்னா ஒரு முக்கியமான மெயின் ஐட்டம். ராகம் தான பல்லவி எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான வர்ணம் அப்படிங்கிறது, பதவர்ணம் அப்படிங்கிறது ஒரு டான்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு கூட நான் வந்து வைஜெயந்தி மாலா அம்மா 1 மணி நேரத்துக்கு ஆடி நான் பார்த்துருக்கேன் இந்த பதவர்ணங்கள். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டு வருது. ஆனால் கூட அந்த வர்ணத்துக்கு அவள் கிட்டத்தட்ட 6-7 சொல்லு போட்டு அவள் இன்றைக்கும் சில பேர் அந்த பద్ధதியாக வச்சுட்டு இருக்கா. அப்போது அந்த வர்ணங்கள் அதுக்கு இந்த டான்ஸுக்கு உண்டான ஒரு மார்க்கத்தை சிருஷ்டி பண்ணி கொடுத்தது நம்ம முத்துசாமி தீட்சிதருடைய சிஷ்யாடான நம்ம டாஞ்சூர் குவார்டெட், தஞ்சை 4வர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவள் தான் இந்த மாதிரி ஒரு மல்லாரி, அப்புறம் கௌத்துவம், அலாரிப்பு, சப்தம், இந்த வர்ணங்கள் பதவர்ணங்கள் இதெல்லாம் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கா. அப்போது இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் அவர் இந்த கனபஞ்சகத்தை பண்ணதுக்கப்புறம் அவருடைய தந்தை ராமபிரம்மத்துடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட், ஒரு ரொம்ப நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கார் அவருக்கு. அவர் வந்து உபனிஷத் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய 100 வயது ஒரு சன்னியாசி. எங்கன்னா காஞ்சிபுரத்தில். அப்போ அவர் வந்து இவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எப்படின்னா, உங்களை வந்து நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. தியாகராஜரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல்ல அவர் வந்து சொல்றார், இந்த மாதிரி முத்துசாமி தீட்சிதர் வந்து காசி வரைக்கும் போயிருக்காருன்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் இவர் வந்து என்ன சொல்றார், ராம தியானமே வரமைன கங்கா ஸ்நானமோ அப்படிங்கிற ஒரு கொள்கையில இருந்தாலும் தன்னுடைய தந்தையாருடைய ஒரு நண்பர் 100 வயது அவருடைய அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காருன்னா அவரை நிச்சயமா நம்ம பார்த்து அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் வருகிறார். அப்படி வர்ற பொழுது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, அவர் அந்த மாதிரி பிரயாணம் போனதுனால நமக்கு என்ன கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சரத்னங்கள், இன்னும் நிறைய பஞ்சரத்னங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதிக்கு போறார், காஞ்சிபுரத்துக்கு போறார், ஸ்ரீரங்கம். இங்க நமக்கு சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற இடங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோவூர், திருவத்தியூர்,
கோவூரில் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா, கோவூரில் இருக்கிற சிவன் பேரில் கீர்த்தனங்கள் 5 அமைந்திருக்கிறது. திருவொற்றியூரில் அம்பாள் பேரில் தான் 5 கீர்த்தனமும் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கத்தில் 5 ரங்கநாதர் பேரில் பண்ணியிருக்கார். அதே மாதிரி லால்குடிங்கிறது லால் அப்படின்னா சிவப்புன்னு அர்த்தம் ஹிந்தியில், குடின்னா தெலுங்கில் கோயில்னு அர்த்தம். நான் ஒரு தடவை இந்த மாதிரி லால்குடி பஞ்சரத்னத்தை பற்றி பேசும்போது இதெல்லாம் லால்குடி 2 வெவ்வேறு மணிப்பிரவாளமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா, ஒரு காலகட்டத்தில் அந்த கோயில் கோபுரம் வந்து ஒரு பிங்க் கலரில், ஒரு ரெட்டிஷ் பிங்க் கலரில் இருந்துதான், ஒரு செம்மண் கலரில் இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால அந்த கோயிலுக்கு லால்குடி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. பழைய பேர், தமிழ் பேர் வந்து அவருக்கு தேவார காலத்தில் இருக்கிற பேர் என்னன்னு பார்த்தா திருத்தவத்துறை தபஸ்தீர்த்தபுரம் அப்படிங்கிற பேர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அடுத்தது திருப்பதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். திருப்பதியிலேருந்து ஆரம்பித்து we conclude with ஸ்ரீரங்கம், பூலோக வைகுண்டம் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து லால்குடி அவர் பூலோக கைலாசம்னு சொல்கிறார் தியாகராஜர். ஒரு கீர்த்தனத்தில் he calls லால்குடி as பூலோக கைலாசம். கௌரி பந்து அப்படிங்கிற ஒரு ராகம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, முதலே சொல்லிடுறேன் அதுல இருக்கிற ஒரு தாற்பயம் என்ன அப்படிங்கிறத. ஹிருதயம் அல்லது மனசை ஹார்ட்டுக்கு வர டிசீசஸ் இருக்கு, அது நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா ஒரு மனத்தை பிடிக்கக்கூடிய என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம் மனசுக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லும் பொழுது, காமம், குரோதம், மத மாத்சரியம் அப்படிங்கிறத 4 சொல்லுவா. இதெல்லாம் வந்து மனதிற்கு உண்டான பிணிகள், அந்த பிணிகள்ல இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும் போது, இதுல அந்த மாத்சரியம் அப்படின்னு சொல்றது ஜெலசி அப்படின்னு சொல்லக்கூடிய பொறாமை அப்படிங்கிற குணத்தை தியாகராஜர் யாரை பார்த்து போராடப்பட்டார்னு தெரியல. ஆனால் வந்து எப்போவுமே இந்த பெரிய கம்போசர்ஸ், ஞானிகள் எல்லாம் டைரெக்டாக நமக்கு சொல்லாமல் இதெல்லாம் தனக்கே சொல்லிக்கிற ஒரு ட்ரெடிஷன் நமக்கு இருக்கு. எனக்கு இந்த குணம் வராமல் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிப்பாக அந்த கௌட பஞ்சத்தில் நிறைய சொல்லியிருப்பார் அவர். இப்போ இதில் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு மத்சரமனு திரத்தீயகராதா, அந்த திரை விலகக்கூடாதா. இப்போ இந்த ஒவ்வொரு திரையா விலகின்னு வரும். சில சினிமாவில் பார்க்கலாம், ஒரு திரையா விலகிட்டு அப்புறம் கடைசியில் அந்த அம்மா வந்து டான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு இது சீன்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி மனதில் இருக்கிற ஒவ்வொரு திரையும் விலகி இம்பியூரிட்டிஸ் எல்லாம் விலகணும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து பியூர் செல்ஃப் அப்படிங்கிறது நமக்கு இருக்குங்கிற அந்த நிலை. இப்போ இதில் வந்து அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவா. இந்த மாதிரி திருப்பதிக்கு அவர் போனார். அப்போ அந்த எந்த திரை இருந்தாலும் நமக்கு ஒரு க்ஷணம் தான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா. அங்கே திருப்பதிக்கு போனால் எப்போவுமே ஒரு குறையோட வருவோம் நம்ம. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் அங்கே நின்று நம்ம அந்த பெருமாளை சேவிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை. ஆனால் இங்கே அவர் போன பொழுது அங்கே திரை போட்டிருந்தது போல இருக்கு. அப்போது அதில் எபிசோடு என்னென்னா, அவர் வந்து இந்த பாட்டை பாடணுன்னு அந்த திரை விலகி அவருக்கு காட்சி கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ ಮತ್ಸರಮನುದರ ತಿಯಗ ರಾಧಾನಾಲೋನಿ ತಿರುಪತಿ ವೆಂಕಟರಮಣ
வெங்கடரமண மத்சரமா தெரதி ஜெகராதா வாகுரமணி தெளிய கருகணமோ வாகுரமணி தெளிய கருகணமோ வச்சித குரு ரீதியும் வச்சித குரு ரீதியும் வேகமே நீ மதமுனு சயோஜின வேகமே நீ மதமுனு சயோஜின தியாகராஜ முது மதம சரமோ தியாகராஜ முத மதம சரமோ தெர திரியக ராதா நாரோனி திருப்பதி வெங்கடரமண மச்சரமா தெர திரியக ராதா நாரோனி தெர திரியக இதுல இருக்கிற சரணங்கள்ல அவர் ரொம்ப அழகா தியாகராஜருடைய இன்னொரு கவித்துவத்துல என்ன விசேஷம்னா அவர் கொடுக்குற அந்த ஊமைகள் இருக்கு பாருங்க, அதுல அவர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். அவர் இரவொந்தக புஜியிஞ்சு சமயமுன, அதாவது ராத்திரி ரொம்ப பசிச்சு நம்ம உட்கார்ந்து பரிமாறும் பொழுது அந்த சாப்பாட்டுல ஒரு ஈ விழுந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி இந்த மனசை பீடிக்கிற இந்த மாத்சரியம் அப்படிங்கிற அந்த ஒரு குணமானது இந்த மாதிரி இருக்கான். இந்த தூய்மையான ஒரு மனசுல இந்த மாதிரி ஒரு இம்பியூரிட்டி வந்து உட்கார்றது எப்படி அப்படிங்கறத சொல்றாரு. அதே மாதிரி ஹரி தியானமும், அதாவது ஹரிய தியானம் பண்ற ஒரு வேளையில நம்ம உட்கார்ந்து ஒரு இன்னைக்கு தியானம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது மனமானது அவ்வளவு சீக்கிரமா அங்க போய் உட்காராது. அது பல இடங்களில் சுத்தின்னு வருது. அப்போ வேண்டாத இடங்களுக்கெல்லாம் இந்த மனசு போறது போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மீன்கள் எல்லாம் பசி வேளையில அங்க இங்க போய் தனக்கு இறை கிடைக்காதா அப்படின்னு போற சமயத்துல வலையில போய் மாட்டிக்கிறதாம். எப்பேற்பட்ட ஒரு ஆபத்துல போய் அது மாட்டிக்கிறது. அதுபோல என்னுடைய மனசு இந்த மாதிரி போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற வாகுரமணி தெளியக, வலை விரித்து இருக்கிறது அப்படிங்கிறத தெரியாம, வேடன் வலை விரிச்சதை தெரியாமல் எப்படி மிருககணமுரு பல்வேறு விதமான மிருகங்கள் எல்லாம் வந்து அந்த வலையில எப்படி விழகிறதோ அது போல இந்த மனசுல இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து மனதை அண்டாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கீர்த்தனையுடைய தாற்பயம் அப்படிங்கிறத பார்க்கணும். இது என்ன பண்றது அப்படின்னு, எதனால நான் இது விலகி இருக்கணும்னு நான் விரும்புறேன்னாக்க, 4 புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிறதுல அவர் வந்து இந்த தர்மத்துக்கு நிச்சயமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கார். அர்த்தம்ங்கிறது பணம், அது ராஜா கூப்பிட்டு அவர் போகலைங்கிறது நமக்கு தெரியும். அதனால அவருக்கு அர்த்தம்ங்கிறதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கல. தர்மத்தின் வழியில நிற்கிறார், அதோட மோட்சத்தை விரும்பி இருக்கிறார், முமுட்சுவாக இருந்திருக்கிறார் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வராம செய்கிறது மனதிற்கு இருக்கின்ற இந்த பிணிகள் அதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு அவர் சொல்றார்.
அதில் குறிப்பாக இந்த பொறாமை அப்படிங்கிற குணம் அது இல்லாமல் இருக்க வேண்டும், அந்த திரை விலக வேண்டும் அப்படின்னு அவர் நமக்கு இந்த கீர்த்தனத்தில் சொல்லியிருக்கார். இது தவிர வெங்கடேஷ நன்னு அப்படிங்கிற ஒரு மத்தியமாவதி கீர்த்தனமும், இந்த 2 கீர்த்தனைகள் அங்கே திருப்பதியில் அவர் கம்போஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த ராகங்கள் தாளங்களுக்கு ஏற்றபடி பார்த்தோம்னா, உபனிஷத் பிரம்மத்திட்ட வரும்பொழுது இங்கே இன்னொரு பெரிய பேட்ரன் நமக்கு கோவூர் பக்கத்தில் இருந்தவர், கோவூர்ல இருந்தவர் கோவூர் சுந்தர முதலியார் அப்படிங்கிறவர். அவர் தியாகராஜ சுவாமிக்கு மட்டும் இல்லாமல் ராமசுவாமி தீட்சிதருக்கும் அவருடைய பாரம்பரியத்தில், அவருடைய தாத்தா தந்தையார்ங்கிற அந்த பரம்பரையே ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 மகான்களை அவர்கள் போஷிச்சு பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு பெரிய பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருக்கிறதுங்கிறது பார்க்குறோம். இப்போ இந்த கோவூர் சுந்தரேச முதலியார் அப்படிங்கிறது அவருடைய பேர். அந்த கோவூர்ல இருக்கிற அந்த சுவாமியுடைய பேர். தியாகராஜர் இஷ்ட தெய்வம் ராமராக இருந்தாலும் சிவன் பேர்ல நிறைய கீர்த்தனைகள் பாடியிருக்கார். சிவ சிவயான ராதா நமக்கு தெரியும். அதே மாதிரி பஞ்சூராளி ராகத்தை சூஸ் பண்ணியிருக்கார். சம்போ மகதேவ சம்போ மகதேவ சம்போ மகதேவ சங்கர கிரிஜாரமண சம்போ மகதேவ சங்கர கிரிஜாரமண சம்போ மகதேவ சங்கர கிரிஜாரமண சம்போ மகதேவ சங்கர கிரிஜாரமண சம்போ शंभो महादेव शंभो महादेव शंभो महादेव शरणागत परमदया कर मृगधर वरगंगा परमदया कर मृगधर वरगंगा धर भूषण त्याग राज वर हृदय निवेश सुरवृंद किरीट मणि सुरवृंद किरीट मणि
பந்தூராளி ராகத்துல அவர் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு இன்னொரு பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, திருவிளையாடல் புராணத்துல அந்த விறகு வெட்டியாக வருகிற சிவபெருமானுடைய கதை நமக்கு தெரியும். அதுல பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, சாதாரி பண்ணை பாடினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் அந்த போட்டி இருக்கு இல்லையா, அந்த போட்டிக்கு அந்த பாகவதரை விரட்டி அடிப்பதற்காக சிவபெருமான் பாடிய பண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரி பண். இந்த சாதாரி பண் இஸ் ஈக்குவேட்டட் டு பந்தூராளி. தலையே நீ வணங்காய், அது ஒரு அழகான தேவாரம். திரு அங்கமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசருடைய தேவாரம். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டந்தனை, கண்காள் காண்மின்களோ கைகாள் கூப்பி தொழி கழி மாமலர் தூவி நின்று, வைவாய் பாம்பரையாத்த பரமனை கைகாள் கூப்பி தொழி தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நாம் கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. இது சம்பந்தர், திருஞான சம்பந்தர் பாடினது. பொன்னார் மேனியனே, இது சுந்தரர் பாடினது. அப்போ இந்த 3 பேரும் பாடியிருக்காருனாக்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன? இந்த சாதாரி பண்ணுனா சிவபெருமானே பாடிய பண். அவர் ஆலாபனை ஆழத்தி பண்ணினார், ஆலாபனை பாடினார் அப்படின்னு அதுல குறிப்பு இருக்கு. நம்முடைய திருவிளையாடல் படத்துல கௌரி மனோகரி ராகம். அது சினிமாவுக்காக அமைந்த ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு கிரியேஷன் ஆஃப் கேவி மகாதேவன். ஆனாலும் சரித்திரத்தில் பார்த்தோம்னா இந்த சாதாரி பண். அப்போ இந்த சாதாரி பண்ணை பற்றி, இப்போ தேவாரத்தை பற்றி எல்லாம் தியாகராஜர் அந்த காலகட்டத்தில் அந்த திருவையார் கோயில் பக்கத்திலேயே அவருடைய கிரகம் இருந்ததுனால அவருக்கு நிறைய ஒரு நாகஸ்வர தனக்கு சுற்றி நடக்கிற விஷயங்களை நிறைய அவர் தெரிஞ்சுட்டு இருக்காருங்கிறது அவருடைய சரித்திரங்கள்ல பல ஸ்காலர்ஸ் நமக்கு சொல்லியிருக்கா. ஏன்னா இந்த ராகங்கள் அவர் கையாள ராகங்கள் சௌராஷ்டிரமாக இருந்தாலும் சரி, சாதாரியாக இருந்தாலும் சரி, குறிப்பா இன்னொன்று முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா ஹரிகாம்போஜி.
திருத்தாண்டக பண்ணுன்னே சொல்லக்கூடிய பண் வந்து ஹரிகாம்போஜி. கிட்டத்தட்ட 7-8 கீர்த்தனைகள் வந்து தியாகராஜ சுவாமி பண்ணியிருக்கார். மற்ற 2 பேரும் அது அவ்வளவு கையாளலை. ஹரிகாம்போஜில கீர்த்தனை இருக்கா? இதுக்கு கிடையவே கிடையாது. தீட்சிதர் பண்ணலை, ஷியாமா சாஸ்திரி பண்ணலை. அப்போ இவர் மாத்திரம் அவ்வளவு கீர்த்தனைகள் ஹரிகாம்போஜி ராகத்தை பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, செம்பாலை பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு மிக பழமையான பண் வந்து தமிழ் இசை மரபு அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகார காலத்துல இருந்து முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பண் என்ன அப்படின்னு, பழைய பண் அப்படின்னு பார்த்தா ஹரிகாம்போஜி என்கிற செம்பாலை பண். ஏன்னா ஃப்ளூட் வந்து ஒரு நேச்சுரல் இன்ஸ்ட்ருமெண்ட். அது நேச்சுரலாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூன் டு ஹரிகாம்போஜி பண் அப்படின்னு தெரியும். ஏன்னா எப்பவுமே சிலப்பதிகாரத்தில் கூட குழல் வழி நின்றது யாழே அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, யாழில் எந்த தந்தி வாத்தியமாக இருந்தாலும் அது வந்து நெகிழ்ந்து போகக்கூடிய, இட் வில் கோ அவுட் ஆஃப் டியூன். நம்ம எங்கேயா இடிச்சிட்டோம்னா தம்புரா கலந்து போயிடும். அப்போ எது கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா துளைக்கருவி ஒன்று தான் இருக்குது. இன்றைக்கும் நமக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பிச் பைப் எடுத்தால் அது துளைக்கருவி தானே, அதை ஊதி தானே நம்ம சேர்க்கணும். அப்போது இன்றைக்கும் குழல் வழி நின்றது யாழ் அப்படின்னா எனி ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டோம்னா அதுதான் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம சேர்க்க முடியும் அப்படிங்கிறது. கரண்ட் இல்லைன்னா இது உதவாது இல்லையா? ஒரு மறுபடியும் நம்ம தம்புராவுக்கு தான் போகணும். அப்போது இந்த சாதாரி பெண்ணுக்கு உண்டான அந்த மகத்துவத்தை அவர் வந்து தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். ஏன்னா மெலட்டூரில் நடக்கிற பாகவத மேளர் நாடகங்களை பார்த்து இவர் இன்ஸ்பயர்ட் அண்ட் தென் ஹி கம்போஸ்ட் சங்கீத நாடகங்கள் அப்படின்னு ப்ரொஃபஸர் சாமிமூர்த்தி எழுதியிருக்கார். ஸோ அவர் தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை நன்றாக தெரிந்து வைத்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மறுபடியும் நம்ம இந்த சம்போ மகாதேவா அப்படிங்கிற கீர்த்தனம் வந்து சமஸ்கிருதத்தில் அமைஞ்சிருக்கு. சில கீர்த்தனங்கள் அவர் சான்ஸ்கிரிட்லேயும் பண்ணியிருக்க, மெஜாரிட்டி தெலுங்குல இருந்தாலும். இப்போ லால்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலம், அந்த தலத்துல ஒரு கீர்த்தனம் ரூபக தாளத்தில் பார்ப்போம். பிரவருத்த ஸ்ரீமதி அப்படிங்கிறது அந்த அம்பாளுடைய பேர். சப்த ரிஷீஸ்வரர் அப்படிங்கிறது அந்த சிவபெருமானுக்கு உண்டான பேர். ஏன்னா 7 ரிஷிகள் அங்கே வந்து அவருக்கு பூஜை பண்ணதாக அந்த தல வரலாறு நமக்கு சொல்றது. ரொம்ப அழகான கீர்த்தனம் இந்த ஈச பாகிமாம் அப்படிங்கிற கீர்த்தனம்.
पाहि जगदीश पाहि श्रीनाथ कराचित दोरिके पुलकित मेनाडित मोनि नाम दोरिके श्रीनाथ कराचित दोरिके पुलकित मेनाडित मोनि नाम दोरिके श्रीनाथ गान निवारण परमा सप्तऋषीश पाहि सामादि निगम संचार सोमादि नलिलोचन कामादि खंडन सुकामाचित पाद हेमाचल जापरि मुनिवानो राम त्यागराज प्रेमावतार जगदीश प्रेमावतार जगदीश पाहि मां जगदीश पाहि जगदीश पाहि मां पाहि मां கல்யாணில எவ்வளவோ கீர்த்தனங்கள், அதே மாதிரி தோடியில. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, லால்குடிக்கும் போறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. லால்குடி ஓட்டியா வந்தது. லால்குடி சீதாராமையர் அப்படிங்கிறவர் யாருன்னா, நம்ம அண்மையில மறைந்த நம்முடைய மாமேதை லால்குடி ஜெயராமன் சார் அவர்களுடைய ஆன்செஸ்டர் அவர். லால்குடி சார் வந்து டைரக்டா he comes under the lineage of தியாகராஜ சுவாமி. அந்த லால்குடி சீதாராமையருடைய அவர் வந்து தியாகராஜருக்கு நேர பாடம் பண்ணார், நேர் சிஷ்யர். அவருடைய அன்பு கட்டளை மீற முடியாம இப்ப எப்பவுமே நம்மளுடைய குருவெல்லாம் வந்து நம்ம ஆத்துக்கு வரவழைக்கணும்னா நமக்கு ரொம்ப குஷியா இருக்கும். குருங்கிற அந்த வார்த்தைக்கு கு அப்படின்னா இருள் அப்படிங்கிறது அர்த்தம். ரூங்கிறது அந்த இருளை போக்கி வெளிச்சத்தை, அந்த இக்னரன்ஸுங்கிற அந்த அறியாமை ஆகிய இருளை, அந்த அஞ்ஞானத்தை விரட்டி நமக்கு ஒரு நல்ல ஒரு சத்கதி கொடுக்கக்கூடியவர் குரு அப்படிங்கிற அந்த பதத்துக்கு உண்டான பொருள். நம்ம குரு அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா, மாதா வந்து பிதாவை காட்டுகிறார், பிதா வந்து குருவை காட்டுகிறார், குரு வந்து தெய்வத்திடம் நம்மை அழைத்து போகக்கூடிய ஒரு உன்னதமான நிலை குருவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ குரு அந்த காலத்தில் குருகுல வாசம் அப்படின்னு போனால் குரு பத்னி அவள் தான் நமக்கு தாய் தகப்பனாக இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய நிலை நமக்கு பார்த்துருக்கோம். அப்போ வந்து அந்த குருவை வரவழைக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய அன்பு கட்டளைக்கு உட்பட்டு அங்க லால்குடிக்கு போறார். அங்க போகும்போது இந்த சிறப்பான ஒரு க்ஷேத்திரத்துக்கு விஜயம் பண்ணி 5 கீர்த்தனைகள் எது எதுன்னு பார்த்தோம்னாக்க, லலிதே ஸ்ரீ பிரவ்ருத்தி ஸ்ரீமதி, அது நிச்சயமா பாடணும். ரொம்ப அழகான கீர்த்தனம், நிறைய கேட்கறது இல்லை, சின்ன சின்ன கீர்த்தனைகள். லாவண்ய நிதி ललिते श्री प्रवृद्धे श्रीमती ललिते श्री प्रवृद्धे
கன்னத்தல்லி சுக வதனே கன்னத்தல்லி சுக வதனே கன்னத்தல்லி சுக வதனே நீ அன்னதயக்கு பாத்ருடனே தின்னக ಶರಣು ಜೋಚಿದಿರೆ ತಿನ್ನಗ ಶರಣು ಜೋಚಿದಿರೆ ತ್ಯಾಗರಾಜ ಮಾನಸ ಸದನೆ ತ್ಯಾಗರಾಜ ಮಾನಸ ಸದನೆ श्रीमती लावण्यनिधि लावण्यनिधि லாவண்யநிதி அதாவது அழகு. லாவண்யம்ங்கிறது ரொம்ப அழகு, ரொம்ப அழகான வார்த்தை. லாவண்யா அப்படிங்கிற பேரே வச்சிருக்கோம் இல்லையா? அந்த லாவண்யத்துக்கு நிதியா கருவூலமே இந்த அம்பாள் தான் அப்படின்னு சொல்றாரு. பிரவருத்த ஸ்ரீமதி ஸ்ரீ தபஸ்தீர்த்த நகர நிலையே. அந்த தபஸ்தீர்த்தங்கிற க்ஷேத்திரத்துக்கு அந்த 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 க்ஷேத்திரத்துல நிலை கொண்ட அம்பிகையே ஸ்ரீமதி. லால்குடி சாருடைய ஒரு சிஸ்டருக்கு ஸ்ரீமதின்னு பேர். அந்த அம்பாளுடைய பேரை வச்சிருக்கான்னு பார்க்கணும். லலிதே ஸ்ரீ பிரவருத்த ஸ்ரீமதி. இந்த தபஸ்தீர்த்தபுரம் விவேகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் சொல்றாரு. தெளிவினி வர்தில்லு ஸ்ரீ தபஸ்தீர்த்த நகர நிலையே. மறுபடியும் அவர் அதுல அவருக்கு ஏதோ மனசுல சில கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு தெரியுது. ஏன்னா இதுல சொல்றாரு அவர் தன்னுடைய தியாகராஜரை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவர் கீர்த்தனைகள்ல இருக்கிற விஷயங்களை பார்த்தால் அவருடைய மனசு, அவருடைய என்னெல்லாம் கஷ்டங்கள் இருந்திருக்குங்கிறதுலாம் அவர் தெரியுது. என்னை காப்பவர்கள் வேறு யாரும் இவ்வுலகில் இல்லாது இருக்கும் பொழுது நீ பார்த்தும் பாராதது போல் அலட்சியம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறேன். என்னை சூழ்ந்திருக்கும் பொறாமை கொண்ட இந்த பெரியோர்களை இழக்க முடியாமல் இருக்கின்ற என்னை, நான் தாசனாகிய உனக்கு தாசனாக இருக்கின்ற என்னை காப்பாற்ற நீயே கதி அப்படின்னு சொல்றார். அவுட் போரிங்ஸ் அவருடைய மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வருது. தெலுங்குல இருக்கிற ஒரு ரொம்ப அழகான வார்த்தை கண்ண தள்ளி அப்படின்னு. தள்ளி அப்படின்னா தாய், பெற்ற தாய். கண்ண தள்ளின்னா பெற்ற தாயாக உன்னை நான் கருதுகிறேன். அவருடைய இந்த ஆர்குமெண்ட் எப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு. அது ஏன் அப்படின்னா, உன் அண்ணனாகிய ராமபிரான் திருவருளுக்கு நான் பாத்திரமானவன். எப்படி அவர் அதை போடாரு அந்த ஐடியா. நீ எனக்கு பெற்ற தாய் எப்படி அப்படின்னா, உன்னுடைய அண்ணனான ஸ்ரீராமர் அவருடைய அருளுக்கு நான் பாத்திரமானவன் ஆகையால் therefore நீ எனக்கு பெற்ற தாய் அப்படின்னு. சின்ன கீர்த்தனம் இந்த பைரவி ரொம்ப அழகா அதுல வந்திருக்கு. இப்போ எல்லா கீர்த்தனைகளையும் பாட முடியாது. நான் அந்த அங்கங்க நம்ம பார்த்துன்னு போறோம். திருவொற்றியூர் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப மகத்தான பெருமை உண்டு. ஏன்னா அந்த 7ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு பாடல் பெற்ற தலம் இது.
கடற்கரை ஓரமாகவே நடந்து போனால் மருந்தீஸ்வரர், அப்புறம் கபாலீஸ்வரர், திருவொற்றியூர். இந்த திருவொற்றியூர் வந்து ஒரு பட்டினத்தாருடைய சமாதி அங்கே இருக்குன்னு சொல்லுவா. அப்போ இந்த ஒற்றியூர் ஈசன் அப்படின்னு நிறைய தேவார பாடல்கள் இருக்கு. அதில் வந்து நமக்கு ஆதிபுரீஸ்வரர் அப்படிங்கிறது சுவாமியுடைய பேர். அங்கே ஒரு சிஷ்யர் கூப்பிட்டு தான் அவர் அங்கே போகிறார். வீணை குப்பையுடைய ஒரு இன்விடேஷனில் அங்கே போயிருக்கார். இந்த திருவொற்றியூரில் இருக்கிற அம்பாளை பற்றி தான் 5 பாடல்கள் பாடியிருக்கார். அதில் முக்கியமாக வந்து தாரிணி తెలుసుకొంటి அங்கே பாடப்பட்ட கீர்த்தனம். அப்புறம் சுந்தரி நன்னிந்தரிலோ, சுந்தரி நீ திவ்ய ரூபமோ அப்படின்னு கல்யாணி ராகத்தில், ஆரவி ராகத்தில். அப்புறம் சாவேரியில் ஒரு ரொம்ப அழகான கீர்த்தனம் இருக்கு. அது நீங்கள் நிறைய கேட்டிருக்க மாட்டீங்க. அதுலேயும் இந்த கண்ணத்தள்ளினே ஆரம்பிக்கிறார். வேகட ராகம். வேகட ராகம் வந்து வீணக்குப்பையருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ராகம் அப்படின்னு சொல்லுவாள். வேகட மீகட, அந்த வேகடையை விட ஸ்வீட்டானது வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வேகட ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ராகம். அதில் வந்து இந்த கீர்த்தனம் அமைந்திருக்கிறது. அதில் வந்து தியாகராஜருடைய அடுத்த கவித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, துவித்திய அக்ஷரம், அந்த 2வது எதுகை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் எதுகைன்னு இருக்கு. அதை வந்து துவித்திய அக்ஷர பிராசம் சொல்லுவோம். அந்திய பிராசம்னா எண்டிங் எல்லாம் ஒரே மாதிரி சவுண்டிங்காக வரும். செகண்ட் லெட்டர் ரைம்னு சொல்லுவோம். அது வந்து ஏராளமாக இருக்குது இந்த கீர்த்தனத்தில். எல்லா கீர்த்தனைகளையும் இருக்கும். இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். சுந்தரி நன்னிந்தரிலோ ஜுச்சி ப்ரோவம் மாற்றிபூர, 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 சுந்தரி சந்தடியனி இந்து மூகி, சந்தடியனி இந்து மூகி, சந்தடியனி இந்து மூகி, சந்தடியனி இந்து மூகி, ஜாலமுபதம்மா திரிபுர, சந்தடியனி இந்து மூகி, ஜாலமுபதம்மா திரிபுர, சுந்தரி ரங்கரினோ ஜுச்சி ப்ரோவம்மா திரிபுர, சுந்தரி பாலே பாலித சுர ஜாலே, பாலே பாலித சுர ஜாலே, गमनजित मराले स्वरदा किललीले तिलकांकित पाले, बाले पालित सुर जाले, गमनजित मराले स्वरदा किललीले तिलकांकित पाले, निभतियु में
बाले पालित सुरजाले गमनजित मराले स्वकृता किल लीले तिलकांकित पाले नी भक्तियु मेले नी दयरादेले तल्ली त्रिपुरा அந்த லகரத்தை எவ்வளவு அழகா வச்சிருக்காரு. வாலீஷ ஸ்துத கம்பீரி ஆதிபுர விஹாரி தீன ஜனாதாரி நகராஜகுமாரி. மலையத்வஜனுடைய மகள் அப்படிங்கிறது அர்த்தம். அதுல நகராஜகுமாரி துஷ்கர்ம விதாரி தியாகராஜ கோரியுன்ன திரிபுர சுந்தரி நன்னிந்தரிலோ ஜூச்சி புரோவம்மா. ஒரே சந்தடியா இருக்குன்னு இந்துமுகி சந்திரனை ஒத்த முகத்தவள் ஜாலமு வத்தம்மா. டிலே பண்ணாம என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்றாரு. ஜாலமு வத்தம்மா அதாவது பராமுகமாக இருக்கக்கூடாது, என்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்றாரு. எல்லா கீர்த்தனைகளையும் சுந்தரினி தரிணி நன்னிந்தரிலோ அதே மாதிரி தரிணி தெலுசு கொட்டி அது தாரிணின்னு பாடலாம்னு சொல்லுவா. என்ன தாரி தெலுசு கொட்டினா வழியை தெரிந்து கொண்டேன் அர்த்தம். தாரினா பாதை, உன்னை அடைகின்ற பாதையை தெரிந்து கொண்டேன். பாலே பாலித சுரஜாலே கமனஜித்த அந்த மத யானை போன்ற ஒரு அந்த கெயிட் அப்படி சொல்லுவா அழகுக்கு. திலகம் வைத்திருக்கின்ற அந்த அழகு உன்னுடைய பக்திக்கு மேலே எந்த பக்தியும் இல்லை, ஆகவே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்ற. அந்த இன்னொரு கல்யாணி கீர்த்தனத்துல அவர் வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அதனால சுக்கிரவாரமும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெஃபரன்ஸும் அதில் கொடுத்துருக்காரு. அதில் இந்த கண்ண தள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய கீர்த்தனம் இருக்கு. அது 2 கடையில் அமைந்த ஒரு அழகான கீர்த்தனம், சாவேரி ராகம். அதே போல நமக்கு சாவேரி நதிகளில் சிறந்தது காவேரி, ராகத்தில் சிறந்தது சாவேரி அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. அதுபோல இந்த கீர்த்தனம்
இது முன்னால் பண்ண அந்த கல்யாணி கீர்த்தனத்தில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது மத்தியம கால சாகித்யம் தீட்சிதர் மட்டும் பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது, தியாகராஜரும் பண்ணியிருக்காருங்கிறது. அந்த ஸ்ரீநாத கராச்சிதொரிக்கே அது அந்த முக்கியம். அந்த சில பாடல்கள் இந்த கீர்த்தனைகளுக்குள்ளே நம்ம போயிருந்தாலும் இந்த விஷயம் மறந்து போயிடுது. ஸ்ரீநாத விஷ்ணுவே கரத்தால் அர்ச்சனை பண்ண சுவாமி அவர். சாமாதி நிகம சஞ்சார, அதாவது சாம வேதம் போன்ற அனைத்து வேதங்கள்லையும் சிவபெருமானுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. சோம அக்னி தரணி லோச்சனா, சந்திரன் சூரியன் அக்னி இந்த மூன்றுமே கண்களாக கொண்டவர் சிவன் அப்படிங்கிறது அதை சொல்லியிருக்க. ஏனாட்டி தபபலமோ நீ நாமமோ தொரிகே, தொரிக்கேனால் புல, அதாவது எந்த ஜென்மத்தில் பண்ண அந்த தபத்தின் பயனோ இந்த தர்சனத்தை நான் இன்று பண்ணுவதற்கு உண்டான பாக்கியம் எனக்கு கிடைத்ததுன்னு சொல்றார். ஏனாட்டி ஏனாட்டி தபபலமோ நீ நாமமோ தொரிகே. லால்குடி சாருடைய அந்த 80வது வருஷ சுவனியருக்காக ஒரு ஆர்டிக்கிள் கேட்டப்போ இந்த இந்த தலைப்பை கொடுத்து, எந்த நாள் பண்ண தபத்தின் பயனாக தியாகராஜர் உங்களுடைய ஆன்செஸ்டர் வீட்டுக்கு வந்தார், சங்கீத உலகம் பண்ண தபத்தின் பலனாக லால்குடிங்கிற அந்த பெயரை உலக அரங்கில் அவர் வச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதி கொடுத்ததுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த வரிகள். ஏன்னா ஸ்ரீநாத கராச்சிதொரிக்கே நாள் புலகி தர்ஷன மேனாட்டி தபபலமோ நீ நாமமோ தொரிகே, உன்னுடைய நாமம் எனக்கு கிடைத்தது அப்படின்னு அவர் சொல்றார். ஸ்ரீநாரத கானப்பிரிய, அப்போ ஸ்ரீநாரதர் விஷ்ணு மாத்திரம் இல்லை சிவனையும் பாடியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி சொல்றார். அவர் அந்த விருப்பு வெறுப்பு இல்லாம பாடியிருக்கார். அவருடைய ராமருடைய அந்த மகாரம் நமசிவாயத்துல இருந்து வந்த மா, நான் ஓம் நாராயணாய அந்த அந்த மந்திரத்தில் அஷ்டாட்சரத்துலேருந்து வர ரா, இதை ரெண்டையும் சேர்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற ராம சப்தத்தை பற்றிலாம் அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அது போல் ஒரு சைவ வைணவ ஒற்றுமையை நிறைய கீர்த்தனைகள் அவர் கொண்டு வந்திருக்கார். அம்பாளை பற்றி பாடியிருக்கிறார், சிவனை பற்றி பாடியிருக்கிறார், நரசிம்மரை பற்றி பாடியிருக்கார், ஆஞ்சநேயரை பற்றி பாடியிருக்கிறார். அப்போ இதில் அந்த மத்தியம கால சாகித்யம் இதில் அமைந்திருக்கிறது. அதுபோல் இந்த கண்ணத்தள்ளியில் என்ன விசேஷம்னா, பெரிய சரணம் ஒரு கண்ணத்தள்ளி நீவூ விளம்ப காலத்தில் அமைந்த ஒரு கீர்த்தனம் 2 கலையில் வருது. ஆனால் கூட சரணம் வரும்பொழுது அது ஒரு ஸ்லைட்டாக ஃபாஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நடையில் ஒரு அதிகப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு பதங்களை அவர் போட்டிருக்காருன்றதை பார்க்கலாம். கண்ணத்தள்ளி நீவோ நாபாலக போக கண்ணத்தள்ளி நீவோ நாபாலக போக காசிஜ
ವ್ಯಸನ ಮಾಡುವುದು ರಾತ್ರಿ ಪೂರ ಸುಂದರಿ ಕನ್ನದಲ್ಲಿ ಕನಕ ಭೂಷಣ ಮೂಲ ಮೆಟ್ಟಿ ಮರಿಯು ಸೊಗಸು ಜೇಸಿ ಪಾಲು ಪೋಸಿ ಜಿನ ಕನಕ ಭೂಷಣ ಮೂಲ ಮೆಟ್ಟಿ ಮರಿಯು ಸೊಗಸು ಜೇಸಿ ಪಾಲು ಪೋಸಿ ಜಿನ ತನುವು ಸತಮು ಗಾದು ನಿರ್ಮಲ ತನ ಮೆಂಚುಕ ಲೇದನು ತುನು ಅನುದಿನ ಮುನರೆಂಚು ಸಕ್ರಿಯರನಿ ಕನಿವಲ್ಗಿನ ತ್ಯಾಗರಾಜ ರಕ್ಷಕಿ ಅನುದಿನ ಮುನರೆಂಚು ಸಕ್ರಿಯರನಿ ಕನಿವಲ್ಗಿನ ತ್ಯಾಗರಾಜ ರಕ್ಷಕಿ ವಿನುಮಲ್ వెన్నయుండ నేతికి ఎవరైనా వ్యసనపడుతురా வெண்ணெய் கையில் இருக்கும் பொழுது நிறைய பழமொழிகளை இதை பார்க்கும்போது ஒரு ஜோக் ஞாபகம் இருக்கு. கோவிந்தராவ் சார் வந்து குரு என்னுடைய ரொம்ப மானசீக குரு மந்திரம்ல அவர் ரொம்ப இந்த பாட்டெலாம் அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதை அவர் நினைக்காம இருக்க முடியாது. அவர் கச்சேரி பண்ணிட்டு வந்தாருன்னா அவருடைய குரு முஸ்ரி பெயர்வாள் வந்து நேற்றுக்கு எப்படி கச்சேரி இருந்ததுன்னு கேட்கும்போது சங்கதிக்கு எத்தனை பேருன்னு கேட்பாங்க. சங்கதிக்கு எத்தனை பேர்னா ஒரு சங்கதி போட்ட உடனே எத்தனை பேர் எழுந்து போறான்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படி நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோ பேர் வந்ததே நான் எதிர்பார்க்கல. எங்கள் ஆத்துக்காரர் ரொம்ப கெஞ்சி இன்னைக்கு மொத்தமாவது வரணும்னு சொன்னேன். ஏன்னா வெளியில இருந்த நம்ம நிலைகளை பார்க்கும்போது அதுக்குள்ள நான் கச்சேரி ரோட்லேருந்து நடந்து வந்தேன். நம்ம டாக்டர் வந்து வாக்கிங் சொல்லும்போது ஆற்றுலேருந்தே வந்துடணும் நம்ம கச்சேரிக்கு. நம்ம தனியாக வாக்கிங்கே போக வேண்டாம் போல இருக்கு. எது சொல்கிறேன்னா இந்த கீர்த்தனையில் கையில் வெண்ணெய் இருக்கும்பொழுது எவனாவது நெய்க்கு அலைவானா அப்படிங்கிறது அழகாக இதில் வச்சிருக்காரு. இதில் நீ பக்கத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதற்காக நான் சிரமப்பட வேண்டும், எனக்கு என்ன கவலை, காசி ஜந்த நேரம் அம்மா கண்ணை தள்ளி நீவு நாபால கருக்க, எனக்கு பக்கத்திலே இருக்கின்ற பொழுது என்னை பாதிப்பதற்கு நான் வீணாக சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிறார். அனுபல்லவியில் அதற்கு என்ன சொல்றாருன்னா, இந்த வெண்ணெய் இருக்கும் பொழுது ஏன் நான் வீணாக நெய்க்கு அறைய வேண்டும், व्यसनப்படணும். இந்த ரொம்ப கலோக்கியராக இருக்கக்கூடிய யார் வேணா புரிஞ்சுக்கக்கூடிய அளவில் வைத்திருக்காரு. இந்த தத்துவமானது சரணத்தில் வருது. கனக பூஷணமுல பெட்டி மறையும், அதாவது தங்க நகைகள்
வைர நகைகள் எல்லாம் சேர்த்து வைத்து சொகசு ஜேசி பால் போசி, அதாவது நல்ல பாலை தயிரை எல்லாம் பண்ணி சொகுசாக அலங்காரம் பண்ணி கொண்டு இருக்கின்ற பெஞ்சின அந்த அப்படியே போஷிச்சு வைத்திருக்கிற உடலானது சதமு காது, அதாவது சாஸ்வதமாக இருக்க போறது இல்லை. இப்போ நம்ம எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வரோமே, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது இந்த கீர்த்தனத்தை பார்க்கும்பொழுது. ஆனாலும் அதை என்ன நம்ம 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 என்னுடைய மனதை நான் எப்படி தேர்ச்சி கொண்டேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணிட்டா கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் அதில் வச்சுக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த நிர்மலமாக நம்ம ஹிருதயத்தை நம்ம எப்படி வச்சுக்கலாம்? அனுதினம் உணரிஞ்சு சத்கிரியலனி, நல்ல காரியங்களை செய்து வருகின்ற எனக்கு ரட்சிக்கக்கூடியவள் நீதான். தியாகராஜ ரக்ஷகி, அதுல அந்த அர்த்தத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ராகத்தை அவர் யூஸ் பண்ணியிருக்கிற விதம், அதாவது என்ன பொருள்ல நம்ம அதை அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சங்கீதமும் சாகித்யமும் இணைந்து இருக்கக்கூடிய தன்மை தியாகராஜ கீர்த்தனத்துல ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. சங்கதிகள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு டுகெதர்னஸ் ஆஃப் த சாகித்யம் அண்ட் சங்கீதம். கனகபூஷண மூல, அழகா அதை சொல்ற இந்த தத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த குழைவாக அந்த 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 பாவம், நமக்கு அந்த பாவத்தை எப்படி நம்ம அதை வாங்கிக்கலாம்? கனகபூஷண மூல, அப்படியே சர்க்குலரா வருது பாருங்க அந்த கமக்கங்கள். வேட்டி மறியு சொகசுஜேசி பாலு போசி சின తను సతముగాదు నిర్మల తనమించుక లేదనుచు అనుదిన మునరించు సక్రియలని కనివల్కిన త్యాగరాజ రక్షకి. அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, தியாகராஜ ரக்ஷகி, இங்க வைக்கல. அதான் ஒரு நல்ல கம்போசருடைய ஒரு அவருடைய அந்த பேட்டர்ன் ஆஃப் த சாங். அனுதின முனரிஞ்சு சத்கிரியலனி, ஒவ்வொரு நாளும் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த தியாகராஜனை ரட்சிப்பவள். அனுதின முனரிஞ்சு சக்ரியலனி கனிவல்கின தியாகராஜ ரக்ஷகி வினுமன் தனிவனரிகி வேர்குல வேரணியம் சுதுரா திரிபுர சுந்தரி நமோ கன்னத்தில். இது ரொம்ப கேட்கறதே இல்லை இந்த கீர்த்தனம். நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை சொல்லி தரது எப்படின்னா, இதில் ஒரு சின்ன கதை இருக்குது. இது எப்படி நான் எப்படி கற்றுட்டேன்னா, எஸ்ராஜம் சார் அவர்கள் என்னுடைய மரியாதைக்குரிய மாமனார், அவருடைய நினைவு நாளைக்கு நாரதகான சபையில் இருக்குது. ஸ்ரீ ராகம் சிஸ்டர்ஸ் அவள் பாட போகிறா. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 1970களில் 70, 71, 72 அப்போல்லாம் நான் அவருக்கு மாட்டு பொண்ணாக போக போகிறேன்னு தெரியாது. இருந்தாலும் அந்த டி.கே. கோவிந்தராவ் சாரும் அவரும் 2 பேரும் சேர்ந்து அவ 2 பேரும் இணைத்த ஒரு அருமையான ஒரு சத்சங்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தியாகராஜ வித்வத் சமாஜம் இருக்கிற மாதிரி தியாகராஜ சத்குரு சமாஜம் ஒன்று உண்டு. இந்த சத்குரு சமாஜத்தில்
ஒரு டாக்டர் கிருஷ்ணசுவாமி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய, அவருக்கு அவர் ஐசைட் இல்லாதவர், ஆனாலும் அவர் அவ்வளவு சேவை பண்ணியிருக்கார். தியாகராஜர்னா உருகுவார் அப்படி. இந்த கீர்த்தனைகள்லாம் கேட்டால் அப்படி கண்ணில் தாரியா அவருக்கு அப்படி அனுபவித்தவர் தியாகராஜரை. அப்போ இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் எங்களை அழிச்சுட்டு போனான் இவா. இந்த சத்குரு சமாஜம் கோவூர், திருவொற்றியூர், திருப்பதி அங்கெல்லாம் போய் நாங்கள் அந்த சுவாமிக்கு முன்னால் இதெல்லாம் இந்த எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து எங்களுக்கு எங்களை பாட வச்சா எங்களுடைய குரு. அப்போ இவா 2 பேரும் உட்காந்து அதை நொட்டேஷன் போட்டு சின்ன சின்ன புக்லெட்ஸாக இன்னைக்கு கூட கிடைக்கிறது. கோவூர் பஞ்சரத்னம், லால்குடி பஞ்சரத்னம், இந்த தியாகராஜ சத்குரு சமாஜம் வெளியீடு அதை பார்த்தேன்னாக்கா டி.கே. கோவிந்தராவ், ஸ்வரா அமைப்பு டி.கே. கோவிந்தராவ், எஸ்ராஜம் போட்டிருக்கோம். எதுக்காகன்னா அது சின்ன சின்ன கீர்த்தனைகள் நொட்டேஷனில் இருக்குது, அழகாக போட்டால். ஸோ நாங்கள் இதில் எல்லாம் போய் நாங்கள் பாடணும். அப்போ வந்து மகா பெரியவா வந்து காஞ்சிபுரத்தில் நாங்கள் போய் பாடும்பொழுது he was so taken up by the songs. அவர் கழுத்தில் இருந்த எலுமிச்சம்பழ மாலையை கொடுத்து எல்லாருக்கும் ஜூஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். அது இன்னைக்கு கூட அப்படியே கண்ணில் முன்னால் நிற்கிறது. எதுக்குன்னா அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தனைகள் இதெல்லாம். நம்ம இந்த பஞ்சரத்னங்களும் பாடப்பட வேண்டியது. அதனால இன்னைக்கு இது ஸ்பெஷலாக இதை சொல்லணும் அப்படின்னு தான் நினச்சேன். பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து பாடுறது அந்த கனராக பஞ்சரத்னங்களுக்கு ஒரு ஈடு இணை கிடையாது. இருந்தாலும் இந்த கீர்த்தனைகள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் குரூப்பாக வந்து சொல்லி பாடக்கூடிய ஒரு வெரைட்டி உள்ள கீர்த்தனைகள். பல ராகங்கள் அமைந்தது, தாளங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் போனால் நீங்கள் நிச்சயமாக இதை வந்து பாடினா ரொம்ப விசேஷம். அடுத்தது நம்ம எல்லாரும் போகிறதுக்குள்ள நம்ம இந்த கரகரப்பிரியா, அடுத்தது கரகரப்பிரியாவில் எக்கச்சக்கமாக பாடியிருக்கேன். அதாவது கரகரப்பிரியா, கல்யாணி. இந்த கரகரப்பிரியாவில் ரொம்ப அழகான கீர்த்தனம். நாங்கள் எம்ஏ படிக்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. கரகரப்பிரியா ராகமெல்லாம் பாடணும்னு நினச்சிட்டு அது இன்னொருத்தர பாடலாம். கோரி சேவியம் பத்ராரே கோட்டலிடேர கோரி சேவியம் பத்ராரே கோட்டலிடேர கோரி எல்லாரையும் வாங்க கூப்பிடுறேன். நானே Zero
ஹரப்பிரியா அப்படிங்கிறது சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான ராகம் அப்படின்னு இந்த ராகத்தை சொல்லுவா. ஏன்னா சாமன் ஸ்கேல ஒத்து இருக்கிறது கரகரப்பிரியா அப்படிங்கிறது. இதுல அவர் சொல்றது என்னன்னா, சுருளு தேவர்கள் வேலி வன்னே பங்காரு, அதாவது 1000 பொன்னார், அங்க வந்து தங்கத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கல. இப்போ வந்து தேவர்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்து 1000 ஸ்வர்ணத்திலான புஷ்பங்களால் பல வர்ணங்கள், பல கலர்ஸ் இருக்கிறதுல, அதே சமயத்துல 1000 புஷ்பங்களால் நம்ம வந்து கனகாபிஷேகம் கேள்விப்பட்டிருக்கோம். இதை வந்து 1000 புஷ்பங்களால் அந்த சுவாமியை பூஜை பண்ணார்கள் அப்படிங்கிற ஒரு அந்தந்த க்ஷேத்திரத்துடைய வரலாறு அவர் கொடுக்குறார். அவ மட்டுமல்லாமல் பூசுருளு அந்தணர்கள், சனகாதி முனிகள் இவாளெல்லாம் பூஜை செய்த இடம். அந்த நமக்கெல்லாம் வாரி வாரி செல்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுவாமி கொலுவீற்றிருக்கின்ற இடம். சிருளி தூணி கொலுவை நுண்டே. அப்புறம் பக்கத்துல யார் இருக்கான்னா, ஸ்ரீ சௌந்தர்ய நாயிகா, சௌந்தர்ய நாயகி அப்படிங்கிறது அந்த அம்பாளுக்கு இன்னொரு பெயர். வருணி இப்படி இருக்கின்ற அந்த சுவாமி வரம் கொடுப்பதற்காக அமர்ந்திருக்கிறார். நானும் போய் தியாகராஜ வரதுனி பரமாத்முனி ஹருணி அப்படிங்கிற இந்த கீர்த்தனம் கரகரப்பிரியால அமைந்த கீர்த்தனம் கோவூர் என்ற அந்த க்ஷேத்திரத்துல இருக்கின்ற சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற சுவாமி பேர்ல அமைந்திருக்கிறது. அடுத்தது பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடும். அதுல வந்து ஒரு கீர்த்தனம், ஏன்னா நம்ம சேஃபா ஆத்துக்கு போய் சேரணுமோ இல்லையா இன்னைக்கு, அதனால இங்கேயும் அந்த ராரே நாங்க கூப்பிட்டாரு, எல்லாரையும் வாருங்கள் வாருங்கள் கூப்பிட்டாரு. அதே மாதிரி இங்கேயும் இதுல இன்னொரு கீர்த்தனத்தை பத்தி சொல்லிட்டு அந்த ராஜு வெடல ஜூத்தாவும் ராரே அதை சொல்றேன், அதை பாடுறேன். அதுக்கு முன்னால வினராதனா மனலி வினராதனா மனலி வினராதனா மனலி வினராதனா மனலி கனகாங்க காவேட்டிருந்த கனகாங்க காவேட்டிருந்த ஸ்ரீ காந்த காந்தல்
கசூரி ரங்க ராஜோ வேடல ஜூதாமு ராரே तेजने की समस राजू तेजने की समस राजू लोग मुझे तेजर भूषण मोली रंग राजो वेडल जोदा कसूरी रंग राजो वेडल जोदा తీరమునను పావనమగు రంగ పుణ్యని కావేరి తీరమునను పావనమగు రంగ పుణ్యని శ్రీవలయు చిత్ర వీధిలో వెంకట రాగ సేవలుగని సురుల పిరుల సేవలుగని సురుల పిరుల ప్రేమను పూజించ భావించి త్యాగరాజు कस्तूरी रंग राजो वेडल जूता இதில் ஸ்ரீரங்கம் சொல்லும்பொழுது சித்திர வீதி சுற்றி இருக்கிற வீதிகள், அதில் குறிப்பாக என்னுடைய குருவாக அமைந்த பிரம்மஸ்ரீ எம்பார் விஜயராகவாச்சாரியார் அவர் சொல்லணும். அங்கே ஸ்ரீரங்கத்திலேயே வாழ்ந்த ரொம்ப பெரிய மகானவர். அந்த சித்திர வீதியை சொல்கிறார். இன்றைக்கும் அந்த சித்திர வீதியை நீங்கள் பார்க்கலாம். அந்த ரொம்ப பெரிய கோபுரம் அது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். அப்போது இந்த எல்லா க்ஷேத்திரங்களையும் அவர் 5 பாடலை, திருப்பதியில் 2, அதே மாதிரி காஞ்சிபுரம் விநாயகுனி வலனு ப்ரோலே நீனு வீணாவேல் கொண்டவரம் அதில் 2. அப்புறம் அதில் காமாட்சியை பற்றி ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். அப்புறம் வரதராஜனை பற்றி தான் 2. ராகபஞ்சரம் ஸ்வரபூஷணின்னு 2 ரேர் ராகாஸில் அந்த 2 கீர்த்தனம் பாடியிருக்கார். அப்புறம் கோவூர், திருவற்றியூர், லால்குடி, ஸ்ரீரங்கம் இந்த 4 க்ஷேத்திரத்தை தான் அதில் 2 பாடல்கள். அதில் முக்கியமாக இன்னொன்று என்ன பொருத்தமாக சொல்லணும்னா, அதில் நடுவில் இருக்கிற ஒரு சரணத்தை பார்த்தா, அதாவது எப்போவுமே கடைசி சரணத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, சில சரணங்களை பார்க்கறதுனால நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். கலகலகல என்ற நகைகளுடன் நீ குழந்தைக்கு பால் ஊட்டலையான்னு கேட்குறார். சம்பந்தரை பற்றி அங்கே ரெஃபர் பண்ணுறார் அவர். அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் அடிக்கடி போகிற அந்த சுனாமி அப்போ வந்திருக்கும் போல் இருக்கு.
அவர் அதில் எழுதியிருக்கார். அடிக்கடி இந்த சமுத்திரம் பெருகி வந்து ஜனங்களை துன்பப்படுத்தாமல் காப்பாற்ற வேண்டும் நாகப்பட்டினம் கீர்த்தனத்தில் சொல்லிடுறார். அதில் எங்கன்னா இந்த நடுநடுவில் இருக்கிற சரணங்களை நம்ம பார்க்கணும். முதல சரணத்தை மாத்திரம் பார்த்துட்டு போனோம்னா விஷயங்கள் நமக்கு அதில் கிடைக்கிறது. இப்போ எவ்வளோ விஷயங்கள் அவர் அதில் வைத்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தியாகராஜனுடைய மகத்துவத்தை இன்று நாம் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நமக்கு பகவானுடைய அருள் கிடைத்தது. ரொம்ப பெரிய அருள் இங்கே வந்து சேர்றதுக்கு, அதுவே பெரிய அருள். அதனால் இவ்வளோ பேர் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மறுபடியும் அடுத்த மாதம் என்ன இது பாரதி வித்யா பவன் இந்த பரம்பராவோட சேர்ந்து நடத்துகிற செயின்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நிலையில் பல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு மாதமும் அது நடக்கிறதுனால அந்த அடுத்த மாதத்துக்கு உண்டான டேட்டை முதல் மாதமே நான் முடிந்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இந்த பாரதி வித்யா பவனுக்கும் பரம்பராவுக்கும் இன்று ரொம்ப சிறப்பாக வாசித்த டாக்டர் ஹேமலதா, KH வினீத், நம்ம கஸ்தூரி, அவர் தம்புரா போட கூட்டின்னு வந்து தம்புரா அங்கே கார்லேயே இருக்கேன், எடுத்துன்னு வர முடியல. அப்புறம் உஞ்சவர்த்தி வர்றது கூட இங்கே வழி இருக்காது. அதனால் அவங்க எல்லாத்துக்கும் மறுபடியும் சந்தோஷமாக நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த மங்களத்தில் பிரஹ்லாத நாரத பதுலோ பவனு சுண்டேனி நாம உபமுலகு நித்ய ஜய மங்களம் பவமான முலகு